வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஜெயின் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிமிடெட் பிரசன்ஸ் ஜெயின்ஸ் அனுஸ்ரீ, நாவலூர். Luxury homes from just 58 lakhs onwards. Book now. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய ட்ரீம் தமிழ்நாடு இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சுரேஷ் அம்மந்தம் இணைந்திருக்கிற பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை குழுவில் இருந்திருந்தீங்க. ஒவ்வொரு தேர்தல்கள்லையுமே திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கும். இந்த தேர்தல் அறிக்கை குழுவில் கட்சிக்கு வெளியில் இருந்த ஒருத்தர் நீங்கள் தான். ஸோ உங்களை அவங்க சொல்லும்போது சொல்லியிருப்பாங்களே தேர்தல் அறிக்கையில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும்னு. என்ன பங்களிப்புக்காக நீங்கள் உள்ளே போனீங்க? அதுக்கு ஜென்ரலாக எப்படி அது பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் நிறைய கனெக்ஷன் இருக்குது. டிஎம்கே இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கேடர் பேஸ்ட் பார்ட்டி. பட் ஒரு அவுட் சைடு பெர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைமென்ஷன்ஸில் பார்த்துருக்காங்க. ஒன்று மேனிஃபெஸ்டோவில் ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை 2 விஷயமா பண்ணணும். ஒன்று அது எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவாக பண்ண முடியுமா, பியூரோக்ரஸியில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆங்கிள் வேணும். இது எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது. அதுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சந்தானம், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அவங்க இருந்தாங்க. அதே சமயத்தில் இண்டஸ்ட்ரி, எக்கானமி, எம்எஸ்எம்இ, ஸ்டார்ட் அப்ஸு இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய முதுகெலும்பாக இருக்குது ஆக்சுவலாக வளர்ச்சி. ஏன்னா இப்போ நிறைய சோஷியல் ப்ரோக்ராம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த சோஷியல் ப்ரோக்ராம்ஸ்க்கு வளர்ச்சியிலேருந்து தான் பணம் எடுக்க ஆகணும். அப்போ அதெல்லாம் எப்படி உள்ளே கொண்டு வர்றதுன்ற அவங்களுக்கு தெரியாது இல்லை அப்படின்னு சொல்ல வரல. வெளியிலேருந்து ஒரு புது பெர்ஸ்பெக்டிவில் யாராவது இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நாங்கள் 2 பேரும் உள்ளே போயிருக்கோம். நாங்கள் 2 பேர் ஆக்சுவலாக உள்ள சாராத ஆட்கள் 2 பேர் இருக்காங்க. இந்த இதில் உங்களுடைய மொத்தம் ஒரு 50 தலைப்புகளில் வாக்குறுதிகள் இருக்கு. ஆமாம். நீங்கள் எதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க? இல்லை, அந்த மாதிரி தனியாக பிரிச்சுக்கல. எப்படி பண்ணோன்னா, கனிமொழி மேம் தான் தலைமை எடுத்து நடத்துனாங்க. இது அவங்களோட ஐடியா என்னென்னா, தமிழ்நாடு ஜென்ரலாக ஒரு 5 ஜோனாக பிரிச்சுக்குவாங்க. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, அப்புறம் மத்தியில் இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ ஒவ்வொரு பகுதிகளுக்கும் 2 இடத்துக்கு நேரடியாக போயிட்டு சந்திக்கலாம், மக்களை சந்திக்கலாம். மக்கள்னால் நான் பார்ட்டி ஆளுங்களே சொல்லலை, மக்களை சந்திக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணாங்க. அதுபடி 10 இடத்துக்கு நாங்கள் போனோம். நானே பர்சனலாக 9 இடத்துக்கு போனேன். ஆக்சுவலாக 1 இடத்துக்கு என்னால் போக முடியல. ஸோ 9 இடத்துக்கு போனோம். இந்த 9 இடத்துலையும் டிஎம்கேக்கு மிகப்பெரிய கேடர்ஸ் இருக்கிறதுனால, கேடர்ஸ் என்ன அழகாக பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மகளிர், கட்சி சாராதவங்களே நிறைய பேர் கொண்டு வந்திருந்தாங்க. உதாரணத்துக்கு இண்டஸ்ட்ரீஸ், சின்ன கம்பெனிஸ் நடத்துகிறவங்க, விவசாயிகள், இந்த மாதிரி நிறைய பேர் கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லாரோடைய இன்புட்டையும் நாங்கள் எடுத்தோம். அதுக்கப்புறம் நான் ஒரு ஏஐ ஆப் டெவலப் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப முக்கியமான இந்த மேனிஃபெஸ்டோவே ஒரு ஹீரோனா எலெக்ஷனுக்கு, அதுக்குள்ளார ஒரு ஹீரோவாக இந்த ஏஐ ஆப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் என்ன பண்ணோம், அது எல்லாம் பிரிண்ட் அவுட்டில் கொடுத்தாங்க, கையால் எழுதி கொடுத்தாங்க, வாயால் சொன்னது எல்லாத்தையும் அது ஏஐ என்ன பண்ணுச்சுன்னா டைஜஸ்ட் பண்ண முடிஞ்சு நாங்களால் ஆட்டோமேட்டிக்காக இந்த 50 தலைப்புகளில் அதை செக்ரிகேட் பண்ண முடிஞ்சிச்சு. அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடிஞ்சது, டூப்ளிகேட் எலிமினேட் பண்ண முடிஞ்சிச்சு, இந்த மாதிரி நிறைய பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் நிறைய பேரும் எல்லாருமே நிறைய விஷயத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த மாதிரி தலைப்பு எடுத்து தனித்தனியாலாம் ஒர்க் பண்ணல. ஏஐ ஜென்ரேட் தேர்தல் இருக்காது, ஏஐ ஜென்ரேட் பண்ணல. ஏஐயோட ஹெல்ப் இது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். முழுக்க நாம் தான் அதை பார்த்து நம்ம உருவாக்குனது. பட் ஆனால் ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரரை அவாய்ட் பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். இப்போது 86,000 உறுதிகள் கோரிக்கைகள் வந்திருக்கு. இந்த 86,000 கோரிக்கைகள் இருந்து 529 உறுதிமொழிகளாக அது கொடுக்கணும்னா, நம்ம மக்களோட கருத்துக்களை எடுத்துக்காமல் நாமளே ஏதோ மனசுக்கு வந்ததை கொடுக்கறதுன்றது ஒன்று. இந்த முதல் முறையாக மக்களோட கருத்துக்களை முழுக்க உள்வாங்கி அதை அனலைஸ் பண்ணி அதில் எது நல்லது கெட்டது, எது பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படின்றத எடுத்து அதிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கை. அதனால தான் இட்ஸ் அன் அகுமெண்டேஷன். இது ஒரு ஹெல்ப்பர் யூட்டிலிட்டி தானே தவிர ஏஐ முழுக்க தேர்தல் அறிக்கையெல்லாம் உருவாக்க முடியாது. ஆக்சுவலாக ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா கடைசியாக பேசுகிறவங்க முக்கியமான ஆட்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த தேர்தல் அறிக்கை முதலமைச்சர் அறிவிக்கும் போது அதில் சில புல்லட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொன்னார், முக்கியமான விஷயங்கள் மட்டும். அந்த முக்கியமான விஷயத்தில் ஒரு கடைசியாக சொன்னது அந்த 8,000 ரூபாய் கூப்பன். கரெக்ட். அந்த 8,000 ரூபாய் கூப்பனுடைய இம்பாக்ட், அதாவது ஒரு எக்கனாமிக்கல் இம்பாக்ட் என்னவாக இருக்குன்னு நினைக்கிங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு 8,000 ரூபாய் கூப்பன் போகுது, அவங்க அதை எடுத்துகிட்டு போய் ஒரு கடையில் பொருள் வாங்குவாங்க. அப்படிங்கும்போது இது எந்தெந்த லேயரில் இது இம்பாக்ட் கிரியேட், இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவேன். இது சிஎம் அவங்க தான் அவங்களோட ஆஃபீஸில் எல்லாம் சேர்ந்து பண்ணது. இது மேனிஃபெஸ்டோ டீம்லேருந்து நாங்கள் உருவாக்கி கொடுக்கல. ஆக்சுவலாக அது அவங்களோட ஓன் ஐடியா தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, ஆனால் அதில் அதுக்குண்டான சில கிளை ஐடியாஸ்லாம் நாங்கள் கொடுத்துருந்தோம். என்ன இதில் முக்கியமானா, முதல் முறையாக பொருட்களை வாங்கி கொடுக்காம
பொருட்களுக்கு உண்டான ஒரு கூப்பனை கொடுக்கறது, கிட்டத்தட்ட டிபிடி மாதிரி, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறாங்க. இப்போ மகளிர் உரிமை தொகை மாதிரி தான். பட் ஆனால் மகளிர் உரிமை தொகையில் என்ன ப்ராப்ளம்னா பணமாகவே போயிடும். ஆனால் இங்கே நீங்கள் பணமாக அது கிடைக்காது, கூப்பன் கிடைக்கும். கூப்பனுக்கு நீங்கள் பொருள் தான் வாங்க முடியும். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பொருள்கள் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பழைய மாதிரி பண்ணுறதுனா என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு டெண்டர் விட்டுருப்போம், அந்த பொருளை வாங்கி கொடுத்துருப்போம். அப்போ என்ன ஆகுனா, ஒரே கம்பெனிக்கு அந்த பணம் எல்லாம் போய் சேரும். டெண்டரில் வந்து மேபி கமிஷன் இருக்குது, அது இருக்குன்னு நிறையா ஒரு கான்ட்ரவர்சி வரும். இது அப்படி நிறைய பொலிட்டிக்கல் நாய்ஸ் வரும். அந்த பொலிட்டிக்கல் நாய்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆகிடுச்சு. மக்களுக்கு டைரெக்டாக கூப்பன் அவங்களுக்கே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாம். உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா, நான் திருப்பியும் ஃப்ரிட்ஜ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, வேஸ்ட்டு தான். அவங்க திருப்பியும் போயிட்டு யாரையும் விற்க ட்ரை பண்ணுவாங்க. செகண்ட் ஹேண்டில் விற்றாங்கன்னா எல்லாரும் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும். அதாவது செகண்ட் ஹேண்டில் கூட பாதி விலை கூட யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா தேவை, எல்லார் வீட்டுக்கும் ஃப்ரிட்ஜ் போயிடுச்சு. சொசைட்டிக்குள்ள ஒரு பொருள் வந்து எக்ஸஸாக வந்துருச்சு, அதுக்கு யூஸ் கம்மியாகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை யோசிச்சு பண்ணுது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மகளிர் உரிமை தேர்விலிருந்து ஒரு டேட்டா பாயிண்ட் எடுத்து கொடுத்தோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் ஜெயரஞ்சன் சார் ஸ்டேட் பிளானிங் கமிஷனில் இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணியிருந்தாங்க பிளானிங் கமிஷன்லேருந்து, இந்த மகளிர் உரிமை தொகையினால் என்ன இம்பேக்ட்னு. அதில் வந்து ஒரு அம்மா வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு வைத்தியம் பார்க்க போயிருக்காங்க. அவங்க வந்து பேசும்போது இந்த டாக்டர் சொல்லியிருக்காரு அந்த அம்மா கிட்ட, இந்த மாதிரி வந்து உங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்டில் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, எங்களுக்கெல்லாம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க, டாக்டர் இப்போ கொடுக்குற 250 ரூபா அந்த 1000 ரூபாயிலேருந்து அந்த டாக்டர் கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபன்னாக நான் சொன்னால் கூட, பட் ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு எக்கனாமிக் சைக்கிள். அது ஒரு பயங்கரமான ஒரு சர்க்குலர் எக்கானமி, மணி செயின் அண்ட் சர்க்குலர் எக்கானமி. ஸோ டாக்டரே திங்க் பண்ண வச்சிருக்கு. அந்த டாக்டரே வந்து ஸ்டன் ஆகிட்டார் ஒரு 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 இதில். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து அவங்களால பார்க்க முடிஞ்சிச்சு பிளானிங் கமிஷன்லேருந்து. அப்போ என்ன யோசிச்சாங்கன்னா, இதை வந்து இன்னும் பெரிய லெவலில் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 8,000 rupees கூப்பன். இதில் என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சியில் இருக்கவங்களும் திருச்சியிலே வாங்கலாம், சேலத்தில் இருக்கவங்க சேலத்திலே வாங்கலாம், ஒரு சின்ன ஊரில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடையநல்லூரில் இருக்காங்கன்னா அங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு கடையில் போயிட்டு வாங்கலாம். ஸோ அந்த பணம் அங்கேயே போய் சேரும். கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய், ஒரு கோடி குடும்பங்களுக்கு மேலே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரஃபா. 1 கோடி இன்ட்டு 8,000னா 8,000 கோடி. ஸோ 8,000 கோடி வந்து மக்கள் மத்தியில் டைரெக்டாக பணப்புழக்கம் ஏற்படும், சைக்கிளாக வரும். ஏன்னா அங்கே ரீட்டெயிலுக்கு போகும், ஹோல்சேலருக்கு போகும், அந்த மேனுஃபேக்சர் போகும், பலசில் வந்து ஒரே மேனுஃபேக்சரர்ஸ்க்கு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மிக்ஸி வாங்குறீங்கன்னா மிக்ஸி தயாரிக்கிறவங்களுக்கு போகும், நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் வாங்குறீங்கன்னா. ஸோ இந்த பணம் வந்து பறந்துபட்டு போகும் ஆக்சுவலாக. அதனால மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் சைக்கிள் உருவாகும். கவர்மெண்ட்டுக்கு வந்து அதில் ஜிஎஸ்டியும் வரும். அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்டுக்கு அதில் ஜிஎஸ்டியும் வரும், அதுலேருந்து ஒரு கட்டு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சைக்கிள் அது ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் வெரி வெரி குட். அதே மாதிரி வந்து நான் இதில் பார்த்த முக்கியமான ஒன்று வந்து, சென்னை தாண்டி மற்ற செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் சிட்டிஸ்லையுமே வந்து இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதே அளவுக்கு வந்து நம்மளுடைய வருமானம் கூடியிருக்கா அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் ஸ்டில். ஆனால் எதிர்பாராத செலவுகள் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு ஃபேமஸான மீம் ஒன்று உண்டு, நான் என் மாத செலவெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டேன், திடீர்னு என் பைக் வந்து மக்கர் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு நிறையா இருக்குது. அது பைக்காக இருக்கலாம், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம். இப்போ சொசைட்டியில் வந்து அதிகமான ஒரு பிரச்சனையாக மாறிட்டு வந்து ஃபெர்டிலிட்டி. இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸினுடைய செலவு வந்து அதிகமாக இருக்குது, ஸ்கேம்ஸ் அதிகமாக நடக்குது. இதில் வந்து ஒரு வாக்குறுதி இருக்குது திமுக தேர்தல் அறிக்கையில், மண்டல வாரியாக வந்து செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் வந்து உருவாக்கப்படும் அப்படின்றது. இந்த வாக்குறுதி வந்து எப்படி டெரைவ் ஆச்சு? இதுக்கு ஆக்சுவலாக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுடைய பாப்புலேஷன் டிக்ளைன். அதுதான் வந்து முக்கியமாக. பல விஷயங்கள் பேசணும். உதாரணத்துக்கு வந்து பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்கு 2 குழந்தைங்கன்னு இருந்துச்சு. இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு மாறிச்சு. ஆனால் அந்த நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு மாற்றும் பொழுது இதனால வந்து நமக்கு எம்பி சீட்டு குறையும் அப்படின்னு அப்போ யாருமே இதை யோசிக்கல. டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா நமக்கு பாப்புலேஷன் கம்மியாகி ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அடிப்படையில் நமக்கு எம்பி சீட் குறையும், நம்மளுடைய கருத்துக்கள் டெல்லியில் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது அப்படிங்கிற ப்ராப்ளம் நமக்கு பின்னாடி வரும்னு தெரியல. ஒரு நல்லெண்ணத்தோட இந்த நாம் இருவர் நமக்கு ஒருவர் ப்ரோக்ராமை நம்ம பயங்கரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். அதனால் நமக்கு வந்து தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் பாப்புலேஷன் க்ரோத். அது 1.4 தான் இருக்குது, 1.4 1.5 கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக 2.1 இருக்கணும். அதாவது 2 பேருக்கு 2 பேர் வேணும். இப்போ ஏன்னா ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருந்தால் தான், அப்பா அம்மா கொஞ்ச நாள் கழிச்சு 50-80 வயசில் செத்து போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க, தவறிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுடைய இடத்த பிடிக்கிறதுக்கு 2 பேர் வேணும் இல்லையா? இப்போ 2 பேருக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க என்ன ஆகும்னா 2:1, அப்புறம் 2:1 குறைய 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 நீங்கள் ஒரு 50 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து பயங்கரமாக குறைஞ்சிரும்.
ஸோ இதை வந்து சால்வ் பண்ணணும், ப்ளஸ் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அதே சமயத்தில் இப்போது இந்த வளர்ந்து வர நாகரிகம், ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர், ஸ்ட்ரெஸ்ஸு, ஐடியில் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு, நிறைய சுகர் பேஸ்டு ஃபுட்டு நம்ம இன்டேக் பண்ணுறோம், எல்லாமே சுகர் சம்மந்தப்பட்ட, இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஃபெர்டிலிட்டியை நமக்கு அஃபெக்ட் பண்ணுது ஆக்சுவலாக. ஸோ அதையும் சால்வ் பண்ணணும். ஆனால் அந்த ஃபெர்டிலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா அது இந்த இந்த ஐவிஎஃப்லாம் போடுறாங்க இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அது இப்போ ஐடியில் வேலை பண்ணுற நிறையா சம்பளம் வாங்குறவங்கள மட்டும்தான் அது எடுத்துக்க முடியுது. ஒரு காமன் மேனால் ஒரு எடுக்க முடியறதில்ல. அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஜோன் வைஸாக அந்த ஃபெர்டிலிட்டி சென்டரை கொண்டு வந்து அங்கங்கே இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்றத என்னோட ஹோலிஸ்டிக்கான ஐடியா. இது வந்து ஒரு லாங் டேர்ம் இம்பேக்ட் தான். சில விஷயங்கள்லாம் வந்து டைரெக்டாக இதனால் வந்து ஓட்டு கிடைக்குமா அப்படின்னா எல்லாமே வந்து ஓட்டு பேஸ் பண்ணி பண்ண முடியாது. தமிழ்நாட்டுடைய நலன் கருதி பேசணும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது பயன்படும். இப்போ வந்து கலைஞர் லைப்ரரி இருக்குது மதுரையில், அது வந்து அதனால வந்து எக்ஸ்ட்ராவாக ஓட்டு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தான் வரலாம். இன்னும் ஒரு 50 வருடங்களுக்கு, ஒரு 5 தலைமுறைகளுக்கு அவங்க போய் படிக்கிறதுக்கு, அதனால அவங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே கிங்ஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்கன்னா அங்கே போய் பார்த்தோம்னா அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் இருக்கும். அந்த மாதிரிலாம் ஹாஸ்பிட்டல் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. ஆனால் அதனால் டைரெக்டாக ஓட்டு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி கிடைக்காது, கொஞ்சம் தான் கிடைக்கலாம். பட் இதெல்லாம் வந்து ஒரு தலைமுறைக்காண்ட இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்கணும். ஸோ இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ முழுக்க வந்து எப்படி இதனால் வந்து ஓட்டு வாங்குறதுன்னு மாத்திரமே அடிப்படையாக கொண்டு இல்லை. அந்த 8000 ரூபாய் ஸ்கீமு, மகளிர் உரிமை டபுள் பண்ணுறதுலாம் டைரெக்டாக ஓட்டு வாங்குறதுக்கு உண்டான வசதியாக இதாக இருக்கும், கருவியாக இருக்கும். பட் மற்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இது வந்து 2 விதமாக பார்க்கலாம். சோஷியல் டிவிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள். சோஷியல் ப்ரோக்ராம்ஸையும் தாண்டி சோஷியல் டிவிடென்ஸ். அதாவது சோஷியல் டிவிடென்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு அதில் வந்து ஒரு 10 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அந்த கம்பெனிக்கு லாபம் வருது. லாபம் வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுப்பீங்க இல்லையா? அதுதான் வந்து அந்த ப்ராஃபிட் ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஒரு மாநிலத்தை ரன் பண்ணுறோம். இந்த மாநிலத்தில் நிறையா வருமானம் வருது இல்லையா? இந்த வருமானத்தை நம்ம மக்களுக்கு திருப்பியும் பிரித்து கொடுக்கணுமா வேணாமா? அந்த பிரித்து கொடுக்குற கான்செப்ட் தான் இந்த சோஷியல் டிவிடென்ஸ். இது ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்லி நாங்கள் கொச்சப்படுத்த விரும்பலை. ஸோ இந்த சோஷியல் டிவிடெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒன்லி ஒரு 20 to 30% தான் இருக்கும். மீதி இருக்கிற 70% ப்ரோக்ராமும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட், க்ரோத் ரிலேட்டட். ஏன்னா இந்த சோஷியல் ப்ரோக்ராம்ஸை, டிவிடெண்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் எக்கனாமிக்காக. அதுக்குண்டான ப்ரோக்ராம்ஸு, அப்புறம் லாங் டேர்ம் ப்ரோக்ராம்ஸ் லைக் டூர் வாடுறது, இந்த டேம்ஸ் எல்லாம் சீரமைக்கிறது, ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறது, லைப்ரரி கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு தலைமுறை தாண்டி தமிழ்நாட்டுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவும். அப்படி தான் இந்த மேனிஃபெஸ்டோ இருக்குது ஆக்சுவலாக. நம்ம தமிழ்நாட்டில் வந்து கல்வியை வந்து தொடர்ச்சியாக முன்னகர்த்தி போயிட்டே இருக்கிறோம். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்குது. இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாக டபுள் இருக்குது. பட்டதாரிகள் அதிகமாகிறதுலையும் இருக்கிற இன்னொரு சிக்கல், பட்டம் முடிச்சு வெளில வரவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம வேலையை உறுதிப்படுத்தணும். அது வந்து நமக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமாகுது, பட்டதாரிகள் அதிகமாகுது, தமிழ்நாட்டுக்கு பெருமையான பெருமை. அவங்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்பும்போது அது நம்மளை ஒரு சங்கடத்துக்குள்ளான ஒரு இடத்துக்கு கூட நகர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான விஷயங்கள் அதில் என்னென்ன இருக்குது? ஆக்சுவலாக நான் வந்து இது வந்து கொஞ்சம் ஆழமாகவே சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வேலை வாய்ப்பு, அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன். இப்போ நேர்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்க, நீங்களே கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எல்லாருக்கும் இப்போ வந்து பழைய மாதிரி நம்ம கூகுள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஏஐலாம் வந்துருச்சு, எல்லாருக்கும் ChatGPT, பெர்ப்ளெக்சிட்டிலாம் வச்சுருக்கீங்க. நீங்கள் போயிட்டு ஒரே ஒரு கொரி போடுங்க. அதில் என்ன போடுங்கன்னா, டாப் 5 அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்ஸ் எது இந்தியாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் போட்டேன். இது வந்து நானே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நானே போட்டேன். டாப் 5ல் தமிழ்நாடு வரல. அப்போ சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் டாப் 5ல் வரல, சரி டாப் 10லையாவது நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு நான் டாப் 10ன்னு போட்டேன். டாப் 10லையும் வரல. அப்புறம் டாப் 15 போட்டேன், டாப் 15லையும் வரல. அப்புறம் டாப் 20 போட்டேன், டாப் 20லையும் வரல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஓகே மொத்தமே 28 ஸ்டேட் தான் இருக்குது, ஓகே அக்ராஸ் இந்தியா ஒரு டேபிள் போட்டு கொடுன்னு கேட்டிங்கன்னா 21வது இடத்துல அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்லையும் 21வது இடத்துல தான் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் தமிழ்நாடு இருக்குது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த மீதி இருக்கிற 7 மாநிலங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி மாநிலங்கள், திரிபுரா, மிசோராம், இந்த மாதிரி வந்து ரொம்ப சின்ன பெரிய மாநிலங்கள் அதில் இல்லை. ஸோ மிகப்பெரிய மாநிலமான தமிழ்நாட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வந்து லோ சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. ஸோ அதுவே வந்து
நாம் வந்து ஒரு புரிதல் நமக்கு இல்லை, ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் 10 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? இந்த 5 இயர்ஸில் அதனால வந்து 34 லட்சம் வேலைகள் உருவாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 5 இயர்ஸில் இந்த 10 லட்சம் கோடி அப்படிங்கிறத 18 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டாக அடுத்த 5 இயர்ஸில் கொண்டு வர்றதா இந்த மேனிஃபெஸ்டோ பேசுது. அதனால என்ன கோல்னா, புதுசாக ஒரு 50 லட்சம் வேலைகளை, பலதரப்பட்ட வேலைகளை உருவாக்குறது தான் இந்த மேனிஃபெஸ்டோவோட ஒரு முக்கியமான குறிக்கோள். அப்போது அது இன்னுமே அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட், அந்த 2% 3% இருக்க அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னுமே பயங்கரமாக குறையும். ஒன்று. ரெண்டாவது, உயர்தர வேலைகள் வேணும். வெறும் வால்யூம் 30 லட்சம் 40 லட்சம்னு வெறும் நம்பர் மாத்திரம் சொன்னால் பண்ணாது. உயர்தர வேலைகள் வேணும். அப்படிங்கிறதுக்கு 500 புதிய ஜிசிசிஸ் கொண்டு வர்றாங்க இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸில். ஜிசிசிஸ்னா என்னென்னா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ். அப்படின்னா இப்போது அமெரிக்காவில் வந்து ஒரு கொக்கோகோலா, டிஸ்னி அந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க, அவங்களுடைய கிளை நிறுவனத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு வந்து குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இருக்குது 150லேருந்து 170 நிறுவனங்கள் அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இது இல்லாமல் இன்னும் ஒரு 500 புதிய ஜிசிசிஸை கொண்டு வர்றது. இது கொண்டு வந்தோம்னா இந்த ஹையர் எஜுகேஷன்லாம் படிக்கிறாங்களே, மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களா, அவங்கெல்லாம் வேற எங்கேயும் போக தேவையில்லை. தமிழ்நாட்டிலே அவங்களுக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் சேலரியே 1 lakh per month கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு உயர்தர வேலைகள். ஸோ இன்னும் ஒரு 500 ஜிசிசி தமிழில் வந்துச்சுன்னா அந்த வேலை வாய்ப்பு இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சம்மரியாக சொல்லணும்னு பார்க்குறேன்னா, தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம்லாம் இல்லை ஃபர்ஸ்ட். ஏன்னா இருக்கிறதுலே தமிழ்நாடு தான் ரொம்ப மிக குறைவான வேலையில்லா திண்டாட்டம் உள்ள மாநிலம் இந்தியாவில். 21வது பொசிஷனில் இருக்குது. ரெண்டாவது, லாஸ்ட் 5 இயர்ஸ்லேயே நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கியிருக்கோம். அதனால தான் அது குறைஞ்சிச்சு. இன்னும் அடுத்த 5 இயர்ஸ் இந்த மேனிஃபெஸ்டோவில் அதிகமாக உருவாக்க போகிறோம். ப்ளஸ் இந்த ஜிசிசிஸ் வரப்போகுது. இது எல்லாமே ஒருங்கிணைச்சு தான் இந்த மேனிஃபெஸ்டோ உருவாக்கியிருக்கோம். தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் சொல்கிற அந்த டேட்டாவை நான் ஏற்றுக்கிறேன். இன்னொன்று வந்து வேலை வந்து நான் இருக்கிற இடத்துலையே கிடைக்கிறதுங்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு ஒரு ஜென்ரேஷனுக்கு, எனக்கு முதல் ஜென்ரேஷன் வந்து வேலை தேடி வெளிநாட்டுக்கு போனாங்க. அவங்க பெருசாக படித்ததில்லை, கூலி வேலைக்கு வெளிநாட்டுக்கு போனாங்க. இப்போ நான் என் ஊரில் இல்லை, என் ஊர் வேறு ஒன்று, என் வேலைக்கு அது சாத்தியம் இல்லை. என் ஊர்லேருந்து என் வேலையை என்னால் பார்க்க முடியாது. ஸோ என்னை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா எங்கள் ஊரில் படித்தவங்க யாருமே வந்து அந்த ஊரில் இருக்கிறது. அந்த ஊரில் இருக்கணும்னா ஒன்றும் படிப்புக்கேற்ற வேலையை பார்க்க முடியாது. படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கணும்னா நான் என் ஊரை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும். அது என்னுடைய செலவு வந்து இன்னும் அதிகமாக்க தான் செய்யும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இப்போது ஒவ்வொரு கிராமங்களுக்கும் இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான நகரங்களுக்கு, இல்லை ஒரு 3rd level 4th level சிட்டிஸ்க்கு, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையாவது, இப்போ நான் ஒரு பிஇ படிச்சிருக்கேன், பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையாவது நான் வேலை பார்க்கணும். இல்லை என் ஊரில் இருந்து ஒரு மணி நேரம் ட்ராவலில் வந்து நான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு தமிழ்நாடு என்னைக்கு நகரும்? இதில் வந்து ஒரு சின்ன நுணுக்கம் இருக்குங்க. நிறைய பேர் வந்து கிராமத்திலேருந்து நகரத்தை நோக்கி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமான ரீசன் வேலையாக இருக்கலாம். ஆனால் இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம். கிராமத்திலிருந்து அந்த ஊர் அவங்களோட குடும்ப சூழ்நிலைகள் மற்ற விஷயங்கள்லேருந்து ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு தேவைப்படுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், நாட் ஒன்லி கிராமம், தன்னோட இடத்துலேருந்து வெளில போகிறதே வந்து ஒரு ஃப்ரீடம் கேட்கப்படுது. அதில் ஃப்ரீடமில் என்ன அடங்கியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது லிங்க்டு என்டர்டெயின்மெண்ட்லேயே அடங்கியிருக்கு. அந்த ஃப்ரீடம் லிங்க்டு என்டர்டெயின்மெண்ட் அதுதான் அந்த ஃப்ரீடம். அவங்க சொல்லும்போது ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னா, இப்போ கடலூரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கடலூரில் இருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப புவர். என்னால் வீக்கெண்டில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சென்னையில் வந்தீங்கன்னா they have too many options. நீங்கள் வந்து இளைஞர்களை அந்தந்த கிளஸ்டர்ஸில், அதாவது அவங்க கிராமத்தில் இல்லாட்டினா கூட அந்தந்த கிளஸ்டர்ஸில் நாங்கள் தங்க வைக்கணும்னா வெறும் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தா மாத்திரம் பத்தாது. என்டர்டெயின்மெண்ட்டை நீங்கள் அங்கே உருவாக்கி கொடுக்கலன்னா, அந்த சிட்டியை வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி சென்னை மாதிரி அங்கே உருவாக்கலைன்னா அவங்க திருப்பி அங்கே போக மாட்டாங்க. நம்ம பசங்களே பாருங்களேன், ஏன் பெங்களூர் போகிறாங்க? பாதி ரீசன் வந்து என்டர்டெயின்மெண்ட் ரீசன்ஸும் இருக்குது, அதில் உள்ளடங்கி இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 2 பெரிய சிட்டி தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். இன்னு சொல்லுவேன் நான். அது எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் கோஷன்ட், என்டர்டெயின்மெண்ட் கோஷன்ட் ரெண்டுமே இருந்தால் மாத்திரம்தான் இளைஞர்களை அந்தந்த கிளஸ்டர்ஸில் நம்மளால் தங்க வைக்க முடியும். ஸோ மேனிஃபெஸ்டோவில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்போம்னா, 5 புதிய சிட்டிஸை அந்த மாதிரி உருவாக்கணுன்றத கணக்கில் எடுத்து தான் இது அங்கங்கே அந்தந்த நீங்கள் இப்போ ஒரு ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க, திருநெல்வேலி அந்த ஏரியாவில் கப்பல் கட்டும் தொழிற்சாலை, தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த ஏரியா இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்கே வேலைவாய்ப்பு உருவாக்குறது மாத்திரம் இல்லை, அங்கே என்டர்டெயின்மெண்ட்டையும் உருவாக்கணும். இப்போதைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
இது வந்து சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் மாத்திரம் தான் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. மற்ற ஏரியாங்கள்லாம் மோஸ்ட்லி எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டாக இருக்குது. வேறு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா நீங்கள் அங்கேருந்து வெளில வர மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆழமாக நீங்கள் அந்த மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதில் இடம்பெற்று இருக்குது ஆக்சுவலாக. அதே மாதிரி வந்து அந்த கேள்வியினுடைய நீட்சி தான் அது. எல்லோருமே வந்து இப்போ என்டர்டெயின்மெண்ட்டு இது பண்ணி ஃப்ரீடமை விரும்பி வெளில போகிறவங்களை தாண்டி இப்படி வெளில வந்தவங்களில் வந்து ஹோம் சிக்கான ஆட்களை வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஒரு 15 வருஷம் சென்னை வாழ்க்கையில் ஒரு 10 வருஷம் வந்து தனியாக வெளில ரூம் எடுத்தாங்க வந்து நிறைய பேர் என் கூட வந்து தங்கியிருக்காங்க, வெளில போயிருக்கிறாங்க. அந்த லீவுனுடைய இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எனக்கு 5 மணிக்கு ஷிஃப்ட் முடியுதுன்னா 4:30 வந்து பேகை கட்டுற ஆட்கள் வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸ்டில் 4:30 பேகை கட்டி 5 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனில் இருப்பான். அப்படியான நாட்களும் இருக்க தானே செய்கிறாங்க. நம்ம செகண்ட் லெவல் தேர்ட் லெவலில் வந்து நியோ டைடல் பார்க்ஸ் மாதிரியான விஷயங்களை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக இருக்குமா, இல்லை நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் அனுபவம் ஒன்று இருக்குது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் மூலமாக பெரிய அளவில் வந்து நம்மளால் வந்து உருவாக்கின ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் வந்து பலன் கொடுக்காமல் போயிடுச்சு. இந்த உருவாக்கப்பட்டிருக்கிற நியூ டைடல் பார்க்ஸ் வந்து எப்படியா இருக்க போகுது? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்லாம் வந்து லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அகெயின் இஃப் யூ கோ பேக் டு நீங்கள் சாட்ஜிபிடியோ இல்லை பெர்ப்ளெக்சிட்டியோ போயிட்டு இந்தியாவிலேயே அதிகமான ஆப்ரேஷனல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி சொல்லலை, ஆப்ரேஷனல் அலெக்ஸ் பால் அப்படின்னு ஒருத்தர் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஃபார் சவுத் ரீஜன் ஃபுல்லாகவே பார்க்குறாரு. அவரு கூட நீங்கள் போய் கேட்கலாம். ஸோ அவர் வந்து இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவர் வந்து சொல்லுவார், தமிழ்நாட்டில் தான் வந்து மிக சிறப்பாக ஆக்டிவாக ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்குது. இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி டு ஆக்டிவ் ரேஷியோன்னு ஒன்று சொல்லுவார். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஸோ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போது தமிழ்நாடு வந்து இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம்லி நல்லா தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, என்னோட ரொம்ப சின்ன பையன், நார்த் இந்தியன் ராஜஸ்தானை சேர்ந்த பையன் வந்து உங்கள் ஊரில் தான் வந்து எங்கேயாவது ஒரு காலி இடம் கிடச்சா அங்கே உடனே இண்டஸ்ட்ரி கட்டிடுறீங்க அப்படின்னு. இதை நான் ஒரு பொலிட்டிஷியன் கிட்ட பேசும்போது சொன்னது, உனக்காவது பரவாயில்ல. அப்போ ஒரு சின்ன பையன் சொன்னான், எங்கள் கட்சியிலேருந்து நார்த்லேருந்து வருவாங்க, அவங்களே தமிழ்நாட்டை பார்த்து பொறாமப்படுவாங்க. இது வேறு, நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். பட் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஏதோ நீங்கள் கம்பேர் பண்ண முடியும்னு தெரியல. இப்போது அப்படி கூட இப்போ தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி லாஸ்ட் 1 இயர் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா 11.2% இருக்குது. அது நேஷ்னல் ஆவரேஜை விட கிட்டத்தட்ட டபுள். நீங்கள் ஒரு ஜிடிபியில் டபுள் டிஜிட் க்ரோத் கொடுக்கறதுங்கிறது குளோபலாக, தமிழ்நாடுன்னு சொல்லலை, குளோபலாகவே எங்கேயுமே நடக்கலை. குளோபலி 12% ஜிடிபி க்ரோத் எங்கேயுமே இல்லை. ஸோ நம்மளுடைய தரம் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்காக இப்போ நம்ம ஒரு பையன், இப்போ நம்ம வீட்டு பையன் நல்லா படிக்கிறானா படிக்கலையான்னு நீங்கள் எப்படி கம்பேர் பண்ண முடியும்னா, நமக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட பையனை பற்றி நமக்கு தெரியாது. நம்ம பக்கத்து வீட்டு பையன் என்ன பண்ணான்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மக்களுக்கு சொல்லணும்னா பக்கத்து வீட்டில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பக்கத்து மாநிலங்களில் நம்ம சொல்ல முடியும். ஆனால் அதையும் தாண்டி 11.2% க்ரோத்துங்கிறது கிட்டத்தட்ட குளோபலி எங்கேயுமே ஒரு இப்படிப்பட்ட தமிழ்நாடு ஜிடிபி பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி அளவுக்கு. அப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாடு மாதிரி தான். ஸோ நீங்கள் நாட்டோடவே கம்பேர் பண்ணிங்கன்னா அங்கே கூட எங்கேயுமே இந்த மாதிரி 12% ஜிடிபி க்ரோத் வரலையே. ஸோ எப்படி நம்ம வந்து நீங்கள் இந்த நேஷனல் ஸ்டாண்டர்டும் கம்பேர் பண்ணிக்கோங்க, குளோபல் ஸ்டாண்டர்டும் கம்பேர் பண்ணிக்கோங்க, எதுலையுமே நம்ம நல்லா தானே பண்ணுறோம் அப்படிங்கிறேன் நான். பக்கத்து வீட்டு பையனோட கம்பேர் பண்ணுறதை தாண்டி நம்ம பசங்களோட பொட்டன்ஷியல் நமக்கு தெரியும். ஸோ அந்த பொட்டன்ஷியலை மீட் பண்ணுறோமான்றது தான் வந்து இந்த கொஸ்டின். ஆனால் நம்ம ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கோம், இன்னும் நல்லா பண்ணணும். அதாவது இதனால நம்ம வந்து காம்ப்ளசன்ட், அதாவது சோம்பேறி ஆகிடக்கூடாது, இன்னும் நல்லா பண்ணணுன்றதுல இதுவே இல்லை, மாற்று கருத்தே இல்லை. அதனால தான் போன வருஷம் இந்த வருஷம் இந்த மேனிஃபெஸ்டோவில் ஒரு சிறப்பான அம்சம் இருக்குது. போன தடவை நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோன்னா, இண்டஸ்ட்ரீஸ்னால் பெரிய நிறுவனங்கள் இல்லைங்களா, ஆனால் இந்த பெரிய நிறுவனங்களை மாத்திரம் பண்ண பத்தாது, மக்கள்கிட்ட அந்த பணம் போய் சேரணும்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா குரோனி கேபிட்டலிசமாக மாறிடும். அப்போது மக்களுக்கும் பெரிய நிறுவனங்களுக்கும் இடையில இந்த எம்எஸ்எம்இசின்னு சொல்லக்கூடிய சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் கொண்டு வந்தால் தான் அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு அந்த பணத்தை கடத்துவாங்க, கொண்டு போவாங்க. இல்லைனா எம்எஸ்எம்இஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அது பெரிய கம்பெனிஸ்க்கு கான்ட்ராக்ட் எடுப்பாங்க, அவங்க அந்த ஜாப் ஒர்க் பண்ணுவாங்க, அதை பண்ணுறதுக்கு வேலையாட்களை வந்து அமர்த்துவாங்க, அது அவங்களுக்கு சம்பளமாக போய் சேரும், அது எக்கானமியை வளர்க்கும். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் எம்எஸ்எம்இஸ்க்கு எப்படி ஒரு 5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இந்த மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஆழம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எந்த அதாவது ஃபஸ்ட்டு வந்து கிளாரிட்டி வேணும், அப்புறம் கன்விக்ஷன் வேணும், அப்புறம் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இல்லைங்களா.
நிறையா மற்ற கட்சிகளோட மேனிஃபெஸ்டோவில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிளாரிட்டியே இல்லாதவங்க எப்படி கன்விக்ஷன் வரும் அவங்களுக்கு? அப்படி கன்விக்ஷன் வரலன்னா எப்படி அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? இந்த கிளாரிட்டி, கன்விக்ஷன், எக்ஸிக்யூஷன் செயின் பார்த்தீங்கன்னா டிஎம்கேயோட மேனிஃபெஸ்டோ இஸ் லைக் 5 times பெட்டர் தேன் த நியரஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் விச் இஸ் ஏடிஎம்கேஸ் மேனிஃபெஸ்டோ. அதே மாதிரி நம்ம அந்த இன்டர்வியூக்கு முன்னாடி பேசியிருந்த விஷயத்தை நீங்கள் கூட சொன்னீங்க, ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியை சூஸ் பண்ணி, இப்போ தூத்துக்குடினா வந்து அங்கே கப்பல் கட்டுற அந்த தொழில் சம்மந்தமான திறன் பயிற்சி வந்து 1 லட்சம் பேர் கொடுப்போம். சென்னைனா வந்து ஐடி. இந்த பகுதிகளை சூஸ் பண்ணதுக்கு, இந்த பகுதிகளுக்கு இந்த தொழில்கள் அப்படின்னு சூஸ் பண்ணதுக்கு பின்னாடி வந்து அந்த தொழில்களை அந்த பகுதிகளில் வளர்த்தெடுக்கிறதுக்கான திட்டங்கள் ஏதாவது இருக்கா? ஆமாம், ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 5 ஜோன்ஸ்லையும் ஒரு குட்டி சென்னை மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஒரு ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்கக்கூடிய விஷயங்கள் ப்ளஸ் அந்த என்டர்டெயின்மெண்ட்டும் சேர்ந்து இருக்கணும். அப்போ இருந்தால் தான் அந்தந்த ஊர் வளரும். இல்லைன்னா அந்தந்த ஊர் அங்கே அப்போ தான் அங்கே ஏர்போர்ட் உருவாகும், அப்போ தான் வந்து பெரிய பெரிய ரோடுகள் வரும், அப்போ தான் பெரிய ஹாஸ்பிட்டல் வருவாங்க. ஏன்னா மக்கள் அங்கே இருப்பாங்க, செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பண வசதி இருக்கும், அவங்க பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுவாங்க. இல்லைன்னா சென்னையிலே தான் எல்லாமே திரும்பி சென்னை கோயம்புத்தூரில் போய் நிற்போம். ஸோ அதுதான் அதனுடைய குறிக்கோள். எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 7 கோடி பேர் இருக்காங்க, 7-8 கோடி பேர் இருக்காங்கன்னா அந்த 8 கோடி பேரும் 2 கோடி மக்கள் அந்தந்த ஒரு 4-5 கிளஸ்டரில் இருந்தாங்கன்னா அது வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பறந்துபட்டு கொண்டு போகும். நம்ம முழுக்க பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படிங்கிறதா நம்மளோட தாரக மந்திரம் மாதிரி இருக்குது. இன்க்ளூசிவ் க்ரோத்னா சென்னை மாத்திரம் டெவலப் பண்ணுறது கிடையாது. சரி, அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க சென்னையில் வந்து ஏர்போர்ட்டில் டிராஃபிக்கே கம்மியாக இருக்குது, பெங்களூர் ஏர்போர்ட் போய் பாருங்கள் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு பயங்கரமாக சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியாத விஷயம் என்னென்னா, சென்னை ஏர்போர்ட்டோட டிராஃபிக் தமிழ்நாடோடைய இன்டர்நேஷ்னல் டிராஃபிக்கும் டொமஸ்டிக் டிராஃபிக்கும் 6 ஏர்போர்ட்டில் ஸ்ப்ளிட் ஆகுது. அதை நீங்கள் யோசிக்கவே நீங்கள் தமிழ்நாட்டுடைய மொத்த ஏர்போர்ட் டிராஃபிக்கும் கம்பைன் பண்ணிவிட்டு கர்நாடகாவோட ஏர்போர்ட்டை கம்பைன் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு தெரியல. நாம் வந்து சென்னையை டெவலப் பண்ணுறது நம்மளோட குறிக்கோள் இல்லை. கோயம்புத்தூர்லேருந்து எவ்வளோ டிராஃபிக் போகுது, மதுரையிலேருந்து போகுது, திருச்சியிலேருந்து போகுது, இதெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். அதெல்லாம் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து கவுண்டர் டு த அதர்ஸ் ஃபிலாசபிஸ் இல்லையா? சென்ட்ரலைஸ் ஃபிலாசபிலேருந்து நம்ம டீசென்ட்ரலைஸ் ஃபிலாசபியில் போகிறோம். அப்போ என்ன ஒன்று சென்னையில் டிராஃபிக் குறைய தான் செய்யும். அது ஒன்றும் நான் ஒரு 2022 பட்ஜெட்லேருந்து தமிழ்நாடு பட்ஜெட்டில் பார்த்துக்கிட்டு இருக்க நான் கவனிச்சிருக்கிற விஷயம் வந்து ஒசூரை குறி வச்சு பல திட்டங்கள், பல விஷயங்கள் வந்து இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. உண்மையாகவே வந்து ஒசூரை வச்சு தமிழ்நாடு அரசுக்கு திமுகவுக்கு இருக்கிற திட்டம் என்னன்னா, இந்த நான் சொன்ன அந்த லிஸ்ட்லேயே கூட மற்ற எல்லாமே வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், காஞ்சிபுரம், சேலம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸாக இல்லாமல் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு ஊர் வந்து ஒசூர் தான். ஸோ ஒசூருக்கான திட்டங்கள் என்ன? எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒசூர் மேலே எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் கண்ணு. ஏன்னு சொல்லுவேன்னா, நான் வந்து இன்னுமே கூட இந்த 5 ஆண்டு இதில் கூட இன்னுமே நிறையா நம்ம ஒசூருக்கு பண்ணியிருந்திருக்க முடியும் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒசூர் வந்து பெங்களூரோட ட்வின் சிட்டியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒசூர் பெங்களூர் இஸ் அ ட்வின் சிட்டி. என்ன பியூட்டினா, இது மாத்திரம்தான் ஒரு சிட்டி தமிழ்நாட்டில் இருக்கும், ஒரு சிட்டி கர்நாடகாவில் இருக்கும். அந்த மாதிரியான ட்வின் சிட்டி. அப்போ என்ன ஒன்றா, பெங்களூர்லேருந்து நிறைய வாய்ப்புகளை நம்மளால் ஒசூருக்கு கடத்த முடியும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு நமக்கு வந்து மிகப்பெரிய தடையாக இருக்கிறது வந்து அங்கே ஒரு ஏர்போர்ட் இல்லாமல் இருக்கிறது தான். ஏர்போர்ட்டு, அதே மாதிரி இந்த என்டர்டெயின்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்பிட்டல்ஸு, பெரிய ஸ்கூல்ஸு இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் வில் கோ. அதே மாதிரி ஹொசூரோட வெதர் பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சென்னையில் வெதர் இப்படி இல்லை, வெதரும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ஃபேவரபிள். அங்கே டிவிஎஸ் மோட்டர்ஸ் இருக்குது, பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஹீவி காரிடார் ஃபார்மேட்டிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அவங்க ஓலா ஃபேக்ட்ரி, இந்த ஸ்கூட்டர் ஃபேக்ட்ரியும் அங்கே இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒசூரை வந்து நம்ம கிட்டத்தட்ட பெங்களூர் அளவுக்கு, பெங்களூரை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு சேட்டலைட், அவங்க பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அந்த சைடு கொண்டு போகிறாங்க, ஆப்போசிட் சைட் ஆஃப் ஒசூர். அந்த பக்கம் வந்து இந்த டுவர்ட்ஸ் கர்நாடகா சைடு வந்து அந்த சேட்டலைட் சிட்டி டெவலப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நாம வந்து இதை வந்து இன்னும் பயங்கரமாக டெவலப் பண்ணால் மக்கள் நேச்சுரலாக இப்படி வந்துடுவாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 30% ஆஃப் பாப்புலேஷன் தமிழ் பாப்புலேஷன். பெங்களூரில் ஐடியில் வேலை பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% ஆஃப் பாப்புலேஷன் இஸ் தமிழ் பாப்புலேஷன். ஸோ அண்ட் இஃப் யூ ஹேவ் டு டூ இன்சென்டிவ்ஸ், இப்போ தமிழ்நாட்டோட ஜிசிசி பாலிசிஸ் எடுத்துங்க, அதுவே ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷன். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. கிட்டத்தட்ட ஜிசிசிஸில் அந்த ஜிசிசி பாலிசிஸ் எழுதுனதில் எனக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்குது. ஏன்னா அது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாலிசிஸ் ஐ ஒர்க் இன் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இன் 2021. அதில் வந்து ஒரு விஷயம் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது.
அதாவது 2 லட்சம் ரூபாய் சம்பளம் உள்ள வேலைகளை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்தில் 50% சம்பளத்தை உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டாக திருப்பி கொடுக்கும். ஸோ அப்படின்னா அந்த கம்பெனியோட காஸ்ட் எவ்வளோ குறையும் பாருங்களேன். அதெல்லாம் நீங்கள் அந்த ஒசூரில் அப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஒரு பில்டிங்கை போட்டு அங்கே இருக்கிற ஜிசியில் அங்கே அட்ராக்ட் பண்ணிங்கன்னா லைக் அமேசிங் ஆக்சுவலி. இந்த இண்டஸ்ட்ரி எக்கனாமியில் வந்து எனக்கு இருக்க ரொம்ப லீஸ்ட் நாலேஜில் ஒசூர் பற்றி நான் தொடர்ச்சியாக படிக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டது, எப்போவுமே வந்து ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு கூட ஒரு போட்டி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம ஈர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவிலேருந்து வெளியில் வர்ற இல்லை பெங்களூர் செட் ஆகாமல் வெளியில் வர்ற நிறுவனங்களை ஒசூரை வச்சு தமிழ்நாடு பிடிக்க பார்க்கலாம். கண்டிப்பாக அது நேச்சுரலாக ஈவன் அமெரிக்காவில் கூட அது நடக்கும். இப்போது அமெரிக்கா வந்து ஹெல்தி காம்படிஷன் சொல்லுவாங்க. கலிஃபோர்னியாலேருந்து இப்போது டெஸ்லா வந்து டெக்ஸஸ்க்கு கூட்டு போனாங்க. திருப்பியும் ஸ்குவைட்டாக வந்து இலான் மஸ்க் திருப்பியும் கலிஃபோர்னியாக்கே வந்துட்டான், ஏன்னா அவனுக்கு டேலண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்துட்டான். பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் திஸ் இஸ் அ வெரி நேச்சுரல் ஹெல்தி காம்படிஷன். இன்ஃபேக்ட் த யூனியன் கவர்மெண்ட் ரியலி ஷுட் என்கரேஜ் திஸ் இன்ஸ்டெட் ஆஃப் சைடிங் வித் எனி ஸ்டேட். அதாவது ஏதாவது ஒரு ஸ்டேட்டை தத்துப்பிள்ளை மாதிரி எடுத்துக்காம, இப்போ அவங்க குஜராத்தை வந்து தத்துப்பிள்ளை மாதிரி எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் போடுறாங்க. இது வந்து நல்லது கிடையாது. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து ஒரு நியூட்ரலான ஒரு இடத்துல இருந்துட்டு யூனியன் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்டையும் கம்பீட் பண்ண வைக்கணும். எல்லாருக்கும் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட், இங்கே வர வேண்டிய ப்ராஜெக்ட் டெல்லியில் வந்து அந்த சிஇஓஸ்லாம் இறங்குறாங்க. அவங்க டைரெக்டாக பிஎம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து ப்ரைவேட் ஜெட் மூலியமாக குஜராத்துக்கு போய் இறங்கி அந்த கான்ட்ராக்ட் தமிழ்நாட்டுக்கு வராமல் குஜராத்துக்கு போகுது. இதெல்லாம் வந்து எப்படி நம்ம தடுத்து நிறுத்த முடியும்? நமக்கு அந்த பவர் இல்லை, ஏன்னா பிஎம் ஆஃபீஸ்க்கு போயிடுது அது டைரெக்டாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணுறாங்க. ஆனால் அது பண்ணக்கூடாது. இந்தியாவையே உலகத்தரத்துக்கு நம்ம காம்படிஷன் கொண்டு போகணும்னா அதுக்கு ஒரே வழி, ஸ்டேட்ஸ் வந்து இன்னொரு ஸ்டேட்ஸோட கம்பீட் பண்ணி மேலே கொண்டு வர்றது தானே தவிர வேறு எந்த வழியுமே கிடையாது. அதுதான் அவங்க பண்ணணும். அது அவங்க சரியாக பண்ணுறதில்ல. நாம் அதை ஆக்சுவலாக வாலண்டியராக பண்ணுறோம். பட் அவங்க அது வந்து ஒரு ப்ராசஸாகவே பண்ணலாம். அது பண்ணாங்கன்னா இந்தியா ரொம்ப மிகப்பெரிய லெவலில் உருவாகும் ஆக்சுவலாக. தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். தேர்தல் அறிக்கை பற்றியும் பியாண்ட் தட் நிறைய பேசியிருக்கோம். பேச வேண்டியது நிறையா இருக்குது, பேசலாம். இணையும் கருத்துக்கள். நன்றி, வணக்கம். மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஜெயின் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிமிடெட் பிரசன்ஸ் ஜெயின்ஸ் அனுஸ்ரீ, நாவலூர். Luxury homes from just 58 lakhs onwards. Book now.